நானே ஒரு விசிகா தொண்டராக இருந்து யோசிச்சு பாருங்களேன். யாரான ஒருத்தர், நம்முடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தலைவருக்கு வலு சேர்க்கின்ற வகையில் ஒருத்தர் வேலை பார்க்கும் பொழுது சூப்பர், இப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைவரையே எதிர்த்துக்கிட்டு பகைச்சுக்கிட்டு ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னா, யாரா அவன் தலைவரே உடைச்சிட்டு போறான், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு விலக்கிதான் விடுவோமே தவிர அவர் பின்னால் அழிதரணும் மாட்டோம். இவர் பெரிய வைகோ, மாவட்ட செயலாளர்கள் 31 பேரை கூட்டிட்டு போய் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு. கட்சியிலிருந்து விலகுவது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விசிகா துணை பொதுச் செயலாளர் அப்படின்றத போட்டுக்கிட அவர் கூச்சப்படுகிறார் அப்படின்னா, அதுவும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த பட்டத்தை போட்டுக்கொள்ள கூச்சப்படுகிறார் அப்படின்னா அவர் தெளிவாக ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறார் அப்படின்னு தான் தெரிய வருகிறது. பாப்போம் என்ன பண்றாரு. ஏன்னா ஆர் ராசா அவர்கள் சமீபத்தில் இந்த இஷ்யூ தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் துணை முதல்வர் ஆகலாம், யாரோ நடிகர்கள் எல்லாமே துணை முதல்வர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்பே ஆர் ராசா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அப்போ சொன்னப்போ அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் டீமை பிரிக்கிற வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி அவருடைய மொத்த கருத்தாக இருந்துச்சு. இது பிரபலமான சில பத்திரிகைகளுமே எழுதினாங்க, ஒருவேளை பி டீம் மாதிரி அவர் செயல்படுறாரா அப்படிங்க இருக்கிறப்போ இந்த மாதிரியான சில செயல்கள் பண்ணுறது மூலம் அவர் ஒருவேளை பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு அந்த முத்திரைக்குள்ளார இவர் வந்துருவாரோ. ஏன்னா இப்போ அதான அவர் மேலே எல்லாரும் நிறைய பேர் பிளேம் பண்ணுறாங்க. சில பேர் இல்லை, நான் அந்த முத்திரைக்குள்ளேயே போக விரும்புகிறேன். ஒருவேளை அவருடைய நோக்கம் சரியாகவே இருக்கலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இதை நிறைவேற்றுவதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும்னு அவருடைய நோக்கம் சரியாகவே இருக்கலாம். ஆனால் அவருடைய செயல் வடிவம் அதற்கு ஏற்றதாக இல்லை. செயல் வடிவம் அப்படின்றது நோக்கத்தை ஈடு செய்வதற்கானதாக இருக்கணுமே தவிர நோக்கத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா இதில் இப்போ புத்தக வெளியீட்டில் திரும்பவே இல்லை இல்லையா? ஒரு கட்சிக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கணும். அம்பேத்கர் பேரன் வர்றாரு பார்த்தீங்களா? எஸ், அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர். இவர் அம்பேத்கரனுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர். அதாவது இன்லா, அதாவது நெஃப்யூன்ற கேட்டகிரியில் வேணால் சேர்க்கலாமே தவிர அவர் பேரன் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் பேத்தியை கல்யாணம் பண்ணதுனால தான் இந்தியாவுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னா கிடையாது. ஆனந்த் டெல்டும்டே யாரு? ஆனந்த் டெல்டும்டே ஒரு மார்க்சிய இடதுசாரிய செயற்பாட்டாளர். அந்த பார்வையிலிருந்து அம்பேத்கரையே அவர் உள்ளும் புறமுமாக முழுமையாக ஆய்வு செய்து எழுதிய நபர். அப்போ அவரை நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு மார்க்சிய அம்பேத்கரிய அறிஞர் அப்படின்னு நீங்க சொல்லலாம், அல்லது அறிஞர்னு மட்டும் சொல்லலாம், இல்லை சமூக செயற்பாட்டாளர்னு மட்டும் சொல்லலாம். அதை தாண்டி ஒன்று தேவைப்படுது. என்ன? அம்பேத்கர் பேரன். ஏன் அம்பேத்கர் பேரன்னா நாங்கள் உடனே பயிர் விட்டுருவோமா?